பாடசாலைக்கு வருகை தந்து சுவிட்சர்லாந்து வசிக்கின்ற செல்வன் அதிர்ஷ்டன் கணேஸ்வரன் அவருடைய 9வது பிறந்த தினத்தை முன்னிட்டு நம்முடைய பாடசாலை மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்களை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கின்ற ஆதிபரா சக்தி அமைப்பினருக்கு நம்முடைய பாடசாலையின் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு அவருடைய நினைவாக இந்த நிதி அரசனை வழங்கிய பெற்றோர் மற்றும் சகோதரர்கள் சக்தி அபிஷேக் சக்தி ஆதிஸ் அவர்களுக்கும் நம்முடைய பாடசாலையின் சார்பாக நாங்கள் இந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய பாடசாலை மாணவர்கள் மிகவும் வறுமையான பெற்றோரின் பிள்ளைகளாக இருக்கின்ற காரணத்தினாலும் அவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் அவசியமாக இருக்கின்ற காரணத்தினாலும் அவர்களுக்காக இன்று இந்த அமைப்பினராலே வழங்கப்பட்ட இந்த கற்றல் உபகரணங்கள் மிகவும் பெருமதி வாய்ந்தவைகளாக இருக்கின்றது. மேலும் நம்முடைய பாடசாலை ஒரு பின்தங்கிய கிராமத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்றபடினாலே மாணவருடைய கற்றலை மேம்படுத்துவதற்காக தங்களுடைய அமைப்பினால் நம்முடைய பாடசாலைக்கு மேற்கொள்ளக்கூடிய உதவிகளை செய்து இன்னும் அவருடைய கல்வியை மேம்படுத்துவதற்கு உதவி செய்வது நல்லது என்பதை நாங்கள் நம்முடைய பாடசாலையின் சார்பாக நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்வதோடு இன்று நம்முடைய பாடசாலையை தெரிவு செய்து இந்த பாடசாலை மாணவர்களுக்கு இவ்விதமான இந்த கற்றல் உபகரணங்களை வழங்கியமைக்காகவும் இதை முன்னின்று நடத்திய இந்த அமைப்பினருக்கும் இதற்கு இந்த நிதி உதவியை வழங்கிய அவர்களுக்கும் விசேடமாக இந்த தன்னுடைய 9வது பிறந்த தினத்தை கொண்டாடுகின்ற அதிர்ஷ்டன் கணேஸ்வரன் அவர்களுக்கும் நாங்கள் அவருடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து விடைபெறுகின்றோம். சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுக்காக கற்றல் உபகரணங்கள் தந்தமைக்கு எங்கள் பாடசாலை சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம். எங்களுடைய மேல்மருவத்தூர் அருள்மிகு ஆதிபரா சக்தி சித்தர்பீடம் கல்வி சமூக நலன் பண்பாட்டு அறப்பணி மையத்தின் ஊடாக எங்களுடைய அம்பாறை மாவட்டத்திலே பல்வேறு விதமான உதவி திட்டங்களை நாங்கள் செய்து வருவது வழமை. எங்களுடைய புலம்பெயர்ந்த உறவுகள் வெளிநாடுகளில் இருந்து கொண்டு அங்கே அவர்கள் உழைத்து அந்த நிதிகளை எங்கள் நாட்டிற்கு கஷ்டப்படுகின்ற ஏழை மாணவர்களுக்காக இருக்கலாம், எங்களுடைய மக்களுக்காக இருக்கலாம், உதவி சென்றடைய வேண்டும் என்ற நோக்கோடு அவர்கள் அந்த நிதியினை அனுப்பி இந்த உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாது அவர்களுடைய சந்தோஷமான தருணங்களை எங்களுடைய இங்கே இருக்கின்ற ஏழை மாணவ செல்வங்களோடு பகிர வேண்டும் என்பதன் நோக்கோடு அவர்களுடைய சந்தோஷமான தருணங்களுக்காக நிதிகளை ஒதுக்கி எங்களிடம் அனுப்பி வைத்து இவ்வாறான எங்களுடைய பிரதேசத்திலே இருக்கக்கூடிய கஷ்டப்பட்டு மிகவும் வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு கல்வி நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக உதவிகளை வழங்கி வருவது வழமை. அதே போன்று இன்றைய நாளில் சுவிட்சர்லாந்து கேரளபிங்கன் என்னும் இடத்திலே வசித்துக் கொண்டிருக்கின்ற சக்தி திருமதி கணேஸ்வரன் சுபாஜினி தம்பதிகளின் செல்வ புதன்வனாக விளங்கக்கூடிய சக்தி செல்வன் அதிர்ஷ்டன் கணேஸ்வரன் அவர்களுடைய 9வது பிறந்த தினத்தினை முன்னிட்டு அதனை நினைவுகூறும் முகமாக அவர்கள் இங்கே எங்களுடைய மாணவர்களுக்கு இந்த நிதியினை அனுப்பி கற்றல் உபகரணங்களை வழங்குவதற்காக படித்திருந்தார்கள். அதை நாங்கள் இங்கே வழங்கி வைப்பதற்காக வருகை தந்திருக்கின்றோம். உண்மையிலேயே எங்களுடைய சக்தி செல்வன் அதிர்ஷ்டன் கணேஸ்வரன் அவர்களுக்கு மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை எங்களுடைய மக்கள் சார்பாக நாங்கள் வழங்கிக் கொள்கின்றோம். அத்தோடு அதிர்ஷ்டன் கணேஸ்வரன் அவர்கள் சகல செல்வங்களையும் பெற்று நோய் நொடி இன்றி எங்களுடைய பங்காரு அம்மா அவர்களுடைய ஆசையும் அன்னை ஆதிபரா சக்தி
சக்தியினுடைய அருளும் ஆசியினை பெற்று சிறப்புற்று வாழ வேண்டும் என்றும் நாங்கள் அன்புடன் இங்கே விழித்து அம்மனை வேண்டுகின்றோம். அத்தோடு இந்த ஏழை குழந்தைகளுக்கு இவர்கள் செய்கின்ற இந்த புண்ணியமான கைங்கரியமானது அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகளையும் கோடான கோடி புண்ணியங்களையும் கொண்டு சேர்க்கும் என்பதையும் நாங்கள் இங்கே கூறிக்கொள்கின்றோம். இதனை ஒழுங்கு அமைத்து தந்திருந்த எங்களுடைய அமைப்பின் நிறுவனராக விளங்கக்கூடிய சக்தி திரு சுரேஷ் அண்ணா அவர்களுக்கும் இந்த வேளையிலே நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு இந்த உதவி திட்டத்திற்கான நிதியுதவினை வழங்கியிருந்தார்கள் செல்வனின் பெற்றோர் மற்றும் சகோதரர்களாக விளங்கக்கூடிய சக்தி அபிஷேக், சக்தி ஆதிஷ் இவர்கள்தான் இந்த உதவி திட்டத்திற்கான நிதி அனுசரணையை வழங்கியிருந்தார்கள். இவர்களுக்கும் எங்களுடைய அம்மனின் அருளும் ஆசையும் என்றென்றும் வெட்ட வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. ஓம் சக்தி.